ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம கோயில்பட்டிக்கு வந்து போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பா அவங்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயினில் போகிறாங்க. பாப்பா அவங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ட்ரெயினில் போனது இல்லைங்க. 3 பாப்பாவுமே ட்ரெயினில் போனது இல்லைங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, என்னோட ஒய்ஃப் தங்கமே வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ரெயினில் போகிறாங்க. நம்ம போகிற ட்ரெயின் வந்து வந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறாங்க. கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். 9 மணிக்கு அரைவல் டைமுங்க. ஒரு 13 நிமிஷம் டிலேவாக தான் வந்துச்சு. எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். குழந்தைங்களோட கூட்டு போக வைக்க வந்து சங்கட்டமாக இருக்கும். நம்ம வந்து டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால சிரமப்படாமல் வந்து வந்தால் என்னதான் நம்ம ரிசர்வேஷன் பண்ணி வந்தாலும் நம்ம சீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற வர சும்மா தானே வரும் அப்படிங்கிறனால யாராவது படுத்திருப்பாங்க. நான் எழுப்பி பார்த்தேன், யாரும் எந்திக்கலை. எல்லாம் வந்து ஹிந்திக்காரங்க. நான் டிடிஆர்ட்ட சொல்லி ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து வந்து இட்லி கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா டைம் இல்லை, சாப்பிட்டு வீட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னா வந்து ட்ரெயினை வந்து விட்டுரும். அப்படிங்கிறனால வந்து எல்லாமே தங்க வந்து ஹாட் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து தங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றவர் வந்து பாப்பா அவங்கள வந்து நான் வச்சுருந்தேன். தங்கத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரெயின் பிரயாணம் அப்படிங்கிறது. ஏன்னா பஸ்லேயே தான் இதுவரை வந்து போயிருக்காங்க, ட்ரெயினில் வந்து போனதே இல்லை. இதுனா வீடு மாதிரி வந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டு வாஷ் பேஷன் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஒரு அழுங்கல் குழுங்கல் இல்லாமல் போன மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் S1 தான் போனோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து அன்ரிசர்வ் பெட்டி. ஸ்லீப்பிங் கோச்சே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பெட்டி வந்து S13 வரை இருந்துச்சுங்க. 13 பெட்டிங்க. ஸ்லீப்பர் மட்டும் முன்னாடி அன்ரிசர்வ், ஏசி வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து வேறங்க. இதில் மட்டும் வந்து S13 வரை இருந்துச்சுங்க. பாப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா விளையாண்டு வீட்டில் இருந்த மாதிரி ஜாலியாக வந்து என்கிட்ட போக அவங்க அம்மா கிட்ட போக அப்படின்னு 2 பாப்பா வந்து செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இவங்களை பார்த்துக்கிட்டா ஆந்திர பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. யாழ்னி மகின் தான் வீட்டில் இருந்த மாதிரி அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தான் தூங்குறாங்க, எழுப்பி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காற்றுலேயே வாங்கலைங்க. அவங்க வாட்டில் வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறனால வந்து அங்கிட்டோட வந்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சேட்டா பண்ணுறாங்க அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணது தான். அப்படியே அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. அம்மா கிட்ட போய் ஆதிராவை எழுப்பலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட் டைம் வரனால அவங்க கிட்ட வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே லைட் சுவிட்ச் இருக்கும், இங்கே சார்ஜர் போட்டுக்கலாம், இங்கே கண்ணாடி. முக்கியமாக எமர்ஜென்சி டயத்தில் வந்து இந்த லிவரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்து ட்ரெயினே நின்றுங்க. இது காரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இழுத்தோன்னா ஃபைன் போட்டுருவாங்க. 1 வருஷம் வந்து சிறை தண்டனை, அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சும்மாலாம் தான் இழுக்கக்கூடாது அப்படின்னு வேறத்தை சொல்லிட்டேன். அப்படி பேசிகிட்டு இருக்கே பாப்பா அவங்களாம் தூங்கிட்டாங்க. நானும் தங்கமும் ரொம்ப நேரமாக பேசிட்டு வந்தோம். ஏன்னா பாப்பா 3 பேர் இருக்காங்க. நம்மளும் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது குழந்தைங்க இருக்கிறனால அப்படின்ட்டு வந்து தங்கத்தை தூங்க சொன்னால் அவங்க வந்து தூங்கவே மாட்டேங்கிட்டாங்க. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். யாழ்னி ஒரு சில நேரம் எந்திப்பா, இல்லைன்னா மகி வந்து இடையில எந்திப்பாங்க. அவங்கள வந்து தட்டி கொடுத்து தூங்க விட்டுக்கிட்டு. அது போக ஆதிர பாப்பா குட்டி பாப்பா வந்து ஏதாவது ட்ரெயின் வந்து பாலத்து மேலே போகிறப்ப கடன்னு சவுண்டு கேட்கல, அந்த டைமில் மட்டும் லைட்டாக எழுந்திப்பாங்க. அப்புறம் வந்து தூங்கிடுவாங்க. ட்ரெயின் வந்து ஈரோடு, திண்டுக்கல், மதுரை வழியாக வந்துச்சுங்க. இப்போ வந்து மதுரை வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக மதுரை வந்து ரீச் ஆகிறப்ப டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15 வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 2 வந்து போலீஸ் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து திண்டுக்கல்ல ஏறினாங்க. மதுரையில் வந்து இறங்க போகிறாங்க. இறங்குறப்ப பாருங்கள் இந்த மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதனால் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி விடுறதுக்கா இல்லை ட்ரெயின் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில. நான் அதிகமாக போனதில்லை அப்படிங்கிறனால வந்து உங்ககிட்ட தான் இதை கேட்குறேன். எதனால் இப்படி வந்து விசில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை தூங்குறவங்களை எழுப்பிடுறதுக்கா, ட்ரெயின் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கா, இல்லை எதனால் அப்படிங்கிறது தெரில. ட்ரெயின் வந்து ஸ்லோவாக ஆனதுலேருந்து, அந்த ஸ்டேஷனுக்கு வரையில் ஸ்லோவானதுலேருந்து ஸ்டேஷனில் வந்து நிற்கிற வரை வந்து அந்த விசில் வந்து அடிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. மதுரையில் வந்து கொஞ்சம் நேரம் நினச்சிங்க. ஈரோட்டில் நின்ன மாதிரி கொஞ்சம் அதிகமான நேரமே இருந்துச்சு. மற்ற ஸ்டேஷனில் ஒரு 2-3 நிமிஷம் தாங்க நின்றுச்சு. ட்ரெயினில் அங்கங்கே பார்த்த உடனே ஏசி லைட்டு எதுவும் சார்ஜிங் மைண்ட் ஒர்க் ஆகலைன்னா கால் பண்ண சொல்லி நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தீயணைப்பான் வந்து கொடுத்துருங்க. ஒரு நல்ல விஷயம். மதுரையிலேருந்து பாப்பா அவங்கள வந்து நான் வச்சுக்கிட்டேன். தங்கத்தை வந்து தூங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப முழிச்சிக்கிட்டே வந்தாங்க. பாப்பா அவங்களோட சேர்ந்து தூங்குங்க அப்படின்ட்டு நான் பாப்பா ஆதிரா வச்சுக்கிட்டு வந்து முழிச்சிக்கிட்டே தாங்க வந்தேன். என் ஒய்ஃபு பாப்பா எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் போகிறாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறது எனக்கே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரெயினில் இதுவரை போகாதவங்க இருப்பாங்க. அப்படி யாராவது போகாத இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம விருதுநகர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டாக வந்து 1:12க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. விருதுநகர் ஸ்டேஷன் வந்து மதுரையில் நின்ன மாதிரி ரொம்ப நேரம் நிற்கல, கொஞ்சம் நேரம் தான் நின்றுச்சு. அதுபோல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து விருதுநகருக்கு அடுத்து வந்து நம்ம கோயில்பட்டியில் தான் நிற்கும். ட்ரெயின் வந்து சரியான ஃபாஸ்ட்டாக போகிறப்ப நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து மெயின் டோர் வந்து திறந்துருச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இந்த காற்று வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து உள்ளே வருங்க. அப்போ தான் நான் வர்றப்போ வந்து பார்த்தேன், விருதுநகர்லேருந்து இறங்குறப்ப வந்து இது ஓப்பன்லேயே இருந்திருக்கு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், பாப்பா அவங்களும் தூங்கிட்டு வர்றதுனால வந்து குளிர்ந்த காற்று வந்து நிறைய உள்ளே வருது அப்படின்னு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேங்க. நாங்கள் போகிற இந்த ட்ரெயின் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு நானே நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக வந்து ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து என்னோடய ஃபோன்லேயே தான் நான் டெஸ்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்னு. அதிகபட்சமாக வந்து நான் பார்த்த வர
நம்பர் வந்து 111 வரை போச்சுங்க. சரியான ஸ்பீடு தான் உண்மையிலே. நான் வந்து இவ்வளோ போகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அடுத்து வந்து சாத்தூர் ஸ்டேஷன் வந்து கிராஸ் ஆனதே தெரிலங்க, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டுங்க. அடுத்து வந்து நம்ம கோயில்பட்டி ஸ்டேஷனே வந்துருச்சுங்க. நான் வந்து ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி வந்து பாப்பா அவங்களெல்லாம் எழுப்பி போட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வந்து பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டேன், வாசலுக்கு நேராகவே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ட்ரெயின் வந்து கோயில்பட்டியில் வந்து கொஞ்சம் நேரம் தான் நிற்கும். அப்படிங்கிறனால வந்து எல்லாத்தையுமே ரெடி ஆகிக்கிட்டோம். பாப்பா அவங்கள எழுப்பி 2 பேரை எழுப்பி லக்கேஜில் வந்து வாசலுக்கு நேராக வச்சு குட்டி பாப்பா அவங்கள மட்டும் உட்கார வச்சுருந்தேன். ட்ரெயின் வந்து நின்னதுக்கப்புறம் அவங்கள இறங்க சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து மற்ற பேக்கு எல்லாத்தையும் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டுங்க. ட்ரெயினும் நின்றுச்சுங்க, எல்லாருமே இறங்கியாச்சுங்க. நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. S1 கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து கரெக்டாக ட்ரெயின் வந்து கோயில்பட்டிக்கு எந்த டைமில் வந்துச்சுன்னா கரெக்டாக 1:45 வந்துச்சுங்க. நைட்டு கரெக்டாக 1:45. பாப்பா அவங்க வந்து இறங்குறப்ப வந்து நான் முன்னாடியே வண்டிக்கெல்லாம் சொல்லி வச்சிட்டேன். அவங்க ஸ்டேஷனில் தான் நிற்கிறேன்னு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறனால கவலை இல்லை. நம்ம ஸ்டேஷனில் இருந்து அப்படியே வந்து காரில் வந்து வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே ஈரோடு கோயில்பட்டி ட்ரெயின் vlog வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.